உங்கள் அம்மா எங்கே இருக்கா? நான் என்ன நினச்சேன், ஏதோ வியாதியில் இருப்பாங்க, ஏதோ ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. அம்மா எப்படி இருக்காங்க என்னென்னு கேட்டால், எங்கள் அம்மா செத்து 15 வருஷம் ஆச்சு. இப்போது நீ ஜெபிக்கிற, இங்கே எங்கள் அம்மா வரணும், நான் அவங்கக்கிட்ட பேசணும். நீ அவனை ஜெபிச்சு வரல, ஆண்டவர் கேட்கல, சொருகிருவேன் அப்படின்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவில் சுகர் எனக்கு 569 இருந்த பொழுதும் அது என்னை மேற்கொள்ள முடியவில்லை. பிரதர் அவங்களுடைய விசுவாசம், நானும் அதை விசுவாசித்ததுனால பூரண விடுதலையும் எனக்கு தெய்வீக சுகத்தின் மூலமாக கிடைச்சது. சுகர் ஒருத்தருக்குள்ளாக இருக்கும், லெவல் இருக்கு இல்லையா, லெவல். அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி 105, சாப்பிட்டதுக்கப்புறம் 140 இருக்கணும். அதாவது 140 சாப்பிட்டதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்க சொல்கிறாங்க. சாப்பிட்டோன்னே எடுத்திங்கன்னா 200, 220 தான் திரும்ப கீழே இறங்கி வரும். அப்போது சுகர் எல்லா நபர்களுக்குள்ளே இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுகர் எல்லாருக்குள்ளே இருக்கும். அந்த லெவல் முன்னும் நினச்சக்கூடாது, மாற்றி போகக்கூடாது. அந்த லெவல் மாறிச்சுனா தான் அது வியாதியாக மாறுது. அந்த லெவல் எப்போ மாறும்? நீங்கள் சரியாக தூங்கலைன்னா, சரியான வழி சாப்பிட்லேன்னா, டயத்துக்கு சாப்பிட்லேன்னா, டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுடைய அந்த கணையத்தினுடைய சுரப்பி முன்னுமாக சுரக்கும் போதில் உங்களுக்கு சுகர் ஏறுது இறங்குது. சுகர் வியாதின்றது இதுதான் காரணம். டயட் கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டயத்தில் சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இதுதான் வேணும். மற்றபடி மாத்திரை சாப்பிட்டா சுகர் இறங்குமானா கிடையாது. மற்றபடி ஊசி போட்டுட்டா சுகர் இறங்குமானா கிடையவே கிடையாது. சரியான தூக்கமும் சரியான டயட்டும் கரெக்டான சமயத்தில் பசிக்கிற நேரம் சாப்பிட்டுட்டு தண்ணி கரெக்டான டயத்தில் தண்ணி குடிக்கணும். இப்படி இருந்தாலே சுகர் நார்மலுக்கு எப்போ ஒன்றும் செய்யாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும், அதாவது வியாதியும் ஜெயிக்கும். அப்போ எனக்கு அன்றைக்கி ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்தாரு. உங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுபோல் பிரதர் மூலிமா ஜெபித்தோடனே அந்த விசுவாசம் எனக்கு அதிகமாகி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றலாம் இருந்தேன். இந்த அடுத்து பிரதர் கூட நடந்த அவர் சொன்ன காரியங்களுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான இன்னொரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் இந்த டெய்லரிங் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தபோது அது எப்போவுமே நான் அவுட்டரில் தான் வச்சுருப்பேன். ஊருக்கு அவுட்டரில் தான் வச்சுருக்கும் போது நம்ம ஸ்பீக்கரில் பாட்டு கேட்க, மெசேஜ் கேட்க நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காமல் அது சாட்டுக்கு மற்றவங்கள பாதிக்காதபடிக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது நான் எப்போவும் போல் இது பண்ணிக்க கடைக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு எங்கே இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே, ஆண்டவர் நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்களை நான் தண்ணீரினால் நிரப்புவேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆகையினால் நான் எங்கே அவுட்டில் வச்சாலும் என்னை தேடி ஆண்டவர் வேலை கொடுத்துருவாங்க. எப்போது வேலை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் போதில் 4 பேர் வருவாங்க போவாங்க, அது மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ஒரு நான் இருந்த ஊர்லேருந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு 200-400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளவர் எப்பவும் போல் கடைக்கு பேண்ட் ஷர்ட்டை தைக்கிற மாதிரி வர்றாங்க. பேண்ட் ஷர்ட் தைக்கிற மாதிரி வந்தப்போ என்னென்னா, சரி பேண்ட் ஷர்ட்டை தான் தைக்க வர்றாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இது பண்ணும் போதில் நல்லா நார்மலாக சூப்பராக நல்லா பேசுகிறார். ஆள் நல்லா சிகப்பாக கட்ட சூப்பராக இருப்பார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள் எப்படி சார் கிறிஸ்டின் பாட்டு பாடிக்கிறது, நம்ம இந்து மாதிரி இருக்கும்போது பேரெல்லாம் கேட்டு நீங்கள் எப்படி கிறிஸ்டினாக மாறினீங்க அப்படின்னாரு. நம்ம உடனே ஒரு ஆள் கேட்டால் தான் போதுமே, மடன்னு மெல்ல அவரை உட்கார வச்சு எப்படி ரசிக்கப்பட்டோம், ஆண்டவர் எப்படி என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த 40 நாளில் ஆண்டவர் செஞ்ச சில சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே சொல்லி ஆண்டவர் வந்தார், நம்ம கூட பேசினார், இது நடந்தது சபையில், அது நடந்தது, இப்படி நடந்தது சொன்னோடனே அப்படியே நல்லா கேட்டார். அற்புதமாக சூப்பராக நடத்தியிருக்கிறாங்களே உங்களை ஆண்டவர், அருமையாக பேசுகிறார், இப்போவும் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நாம இப்போவும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, எப்பவும் பேசுவார், நாங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். சரி நல்லா கேட்டுட்டு, பரவாயில்லையே நல்ல ஆவிக்குரிய ரீதியில் நல்லா இருக்கிறீங்க, எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் கிறிஸ்டினாக இருக்காங்க, ஊழியக்காரங்களெல்லாம் இருக்காங்க, அவங்க சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தியிருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சரி நல்ல வேளை ஒரு மனுஷனுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லிட்டோம், ஆண்டவரை பற்றி நம்ம சாட்சி சொல்லிட்டோன்ற திருப்தியில் இருந்துட்டேன். அப்புறம் மறுநாள் அதே டைம் வந்தாருங்க. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். வந்தபோது நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் உட்காந்து தச்சுக்கிட்டு இருக்கோம், உட்காந்துட்டு பாட்டு கேட்டிருக்கோம். ஆள் பார்த்தா ஒரு சீர் இல்லாமல் வந்தார். அப்படியே ரோட்டை இப்படின்னு அளந்துட்டே வந்தார். நேராக மெயின் ரோட்டில் வண்டியை நிப்பாட்டு அப்படியே அளந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி இது நாங்கள் வச்சுருக்க கத்திரி, இதிலே இந்த அளவுக்கு நீளமாக சூரிய கத்தி வளைஞ்சு இருக்கும், கைப்பிடியோடு இருக்குது, உரம் போட்டிருக்கு, அப்படியே கண்ணு முன்னாடி இப்படி வச்சிட்டான்.
வா அப்படின்னா. ஏன்னா நேற்று நல்ல மரியாதையாக பேசுனா இன்றைக்கி வா போன்றானு என்னங்க அப்படின்னேன். வாங்க அப்படின்னா. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு டேபிள்கிட்ட இப்படி போய் நின்னோடனையும், நீ ஆண்டவர் வந்து உன் கூட நேரில் வந்து பேசுகிறாரு அப்படியே நடத்துகிறாருலாம் சொன்னேல. ஆமாம் சொன்னேன். எங்கள் அம்மா அவங்க கூட நான் அன்பாக பேசவே முடியல, நான் நினச்சதை அவங்கக்கிட்ட சொல்ல முடியல. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி செவமன் உங்கள் அம்மா எங்கே இருக்கா. நான் என்ன நினச்சேன், ஏதோ வியாதியில் இருப்பாங்க, ஏதோ ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. அம்மா எப்போ இருக்காங்க என்னென்னு கேட்டால், எங்கள் அம்மா செத்து 15 வருஷம் ஆச்சு. இப்போது நீ ஜெபிக்கிற இங்கே எங்கள் அம்மா வரணும், நான் அவங்கக்கிட்ட பேசணும். நீ அவனை ஜெபிச்சு வரல, ஆண்டவர் கேட்கல, சொருகிருவேன் அப்படின்ட்டான். இங்கே வரைக்கும் வச்சிட்டான் கத்தியை. சொருகிரு வேண்டாம். ஐயோ ஐயோ அப்படின்னு நான் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. சுற்றி பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை. என் வீட்டுக்காரமா அதுக்கு மேலே பதறது உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்படின்னு அந்நியாரம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாருங்க. எத்தனை ஆயிருன்னு என்னை யாக்கோபேன்னு ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா எத்தனை அர்த்தம்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. யாக்கோபுனா எத்தனைக்கு எத்தனை ஆயிரம் தான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது சரி ஒரு வந்திருக்கிறேன், இவன் என்ன நடந்துக்கணும், ஆண்டவர் நீ ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனையும், ஏய் ஆண்டவர் எப்போதும் பேசுவார், எப்போ வருவார். ஆனால் நீ சொல்கிறபடி நடக்கணும்னா நீ முதல்ல பரிசுத்தனாக இருக்கணும். நான் 40 நாள் சாப்பிடாமல் இருந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்த போதில் ஆண்டவர் அந்தளவுக்கு வந்து பேசினார், நடத்தினார், அப்படியெல்லாம் நடந்தது. நீ அதே மாதிரி என் கூட 40 நாள் இல்லை 10 நாள் என் கூட இரு, ஆண்டவர் அதே மாதிரி கொண்டாடுவார். உங்கள் அம்மா உயிரோடு வரும், உங்களோட பேசுவாங்க அப்படின்னு. இது நடக்குமா? அவன் செய்வானா? கண்டிப்பாக செய்ய மாட்டான். அவனால் வேக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியே அப்போ இப்போ வர மாட்டாங்களா, ஜபிக்க மாட்டியா அப்படி இப்படின்னா. ஆண்டவர் இப்போவும் சொல்கிறாரு, நீ நல்ல பரிசுத்தனாக இருந்து கரெக்டாக உபவாசித்து வேத வாசித்து நான் சொல்கிறபடி ஜபிச்சுட்டு இதே மாதிரி வா, கண்டிப்பாக என்னோட ஆண்டவர் உங்கள் அம்மாவை உயிரோடு கொண்டாடுவார்ன்றேன். இது சொன்னோடனே அவனால் ஒன்றும் சொல்ல முடியல. கத்தியை தூக்கி பழையபடிக்கு இடுப்பில் அப்படி சொருகிட்டு, இப்போ போகிறேன், நாளைக்கு வருவேன், கரெக்டாக வருவேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஃபோன் நம்பர்லாம் ஏற்கனவே என் நம்பர் அவன்கிட்ட இருக்குது. போனவே நல்ல வேலை போனான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கும் எப்பவும் போல் அந்த 8 மணிக்கு வந்துட்டு போயிட்டான். திரும்ப நான் ஒரு 9:30 மணிக்கு ஜோம் பண்ணி கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு ஓடியே போயிட்டோம். வீட்டுக்கு ஓடியே போய் வீட்டில் இருந்தாச்சு. மறுநாள் பகலெல்லாம் ஆள் வரல. அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு ஃபோன் வருது. இவன் இந்த டைம் வர நேரம் தானே நம்மளை போட்டு நிமிஷப்படுத்துகிறேன். நான் 8 மணிக்கெலாம் கடையை பூட்டிட்டேன். கடையை பூட்டிட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு ஃபோன் வருது. கடைக்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணுறான். ஏய் ஓ வீடு எங்கே இருக்குது? நான் வந்துட்டேன். என்ன இன்றைக்கி கடை பூட்டிகிட்டு போயிட்டேன், எங்கே இருக்க சொல்லு அப்படின்றான். நம்ம எதுக்கு பயப்படணும், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல தான் வீடு அப்படின்றேன். நான் இன்றைக்கி எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவுமே சாப்பிடலை, நான் உங்கள் கூட ஜெபிக்கலான்னு இருக்கிறேன். நல்ல மாதிரி பேசுகிறான். உங்கள் கூட ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். சகோதரி நீங்களும் நீ ஜெபிங்க, நானும் கூட உங்கள் கூட ஜெபிக்கிறேன். எனக்கு மனசு ஒரு சந்தோஷம் சமாதானமாக இருந்தால் போதும், ஜெபிக்கிறேங்க. நான் உங்கள் வீட்டுக்கிட்டே வர்றேன், நீங்களே என்னை ஜெபம் பண்ணி அனுப்பிவிடுங்கன்றான். யோ வேணாயா, பகலில் வா. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கோ 10:30 மணி ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு தொடுத்துறான். நீ பகலில் வா, நான் உனக்கு கடைக்கே வா, நான் உன்ட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்றேன்றேன். நான் வந்துட்டேன், இங்கே தானே இருக்க, இந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிட்டான். நாங்கள் 2 பேர் வேறு வழியே கிடையாதுன்னு 2 பேர் கையை ஓய்த்து என்ன பண்ணிட்டோம், முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டோம். சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் ஃபோனை. நான் இருந்த வீட்டிலேருந்து ஒரு 10-15 வீட்டுக்கு அங்கிட்டு இன்னார் எங்கே இருக்கிறார், டெய்லர் வீடு எங்கே இருக்கிறார், இவங்க என்னென்னு அன்றைக்கும் போதையில் தான் வந்திருக்கிறான். வந்தால் அங்கே ஒரு மிலிட்ரிக்கார் வீட்டை அவன் கிளம்பிகிட்டே இருந்திருக்கிறான். அவர் எது கேட்குற, ஏன் கேட்குற, என்ன கேட்குற, என்ன அவங்களுக்கு தெரியும், எது கேட்குற, என்ன விஷயம்னு கேட்குற. நீ யாரா கேட்குறதுக்கு, நான் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி அப்படியே ஆட்டை போட்டுருக்கிற. அப்படி சுற்றிட்டாங்க. சுற்றி அந்த ஏரியாவிலேருந்து ஒரு 10-15 குடும்பம் சொல்லிட்டு கட்டைங்கிட்டே எடுத்து வெளுன்னு வெளுத்துருக்குறாங்க. குட்டுயிரும் குலையுமா விட்ட மாதிரி ஆள் பேர் அவங்க வீட்டுக்கு போனை போட்டு ஆளை தூக்கிட்டு போயிருக்காங்க. மூக்கில் அடி, இங்கே அடி, அங்கிட்டு இங்கிட்டு கீறி நிறையா பேர் ஒன்றும் எழுத்தெல்லாம் அடிச்சிருக்கிறதுனால அடி பின்னிட்டாங்க. நாங்கள் கையை ஓய்த்து ஜெபிச்சு மட்டும்தான் செஞ்சோம், வேறு ஒன்றுமே செய்யலை. நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் என்று வேத வசனம் சொல்லுது. நான் ஒன்றுமே செய்யலை, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்தார். தனிமையானவர்களுக்கு கர்த்தரே துணை, வேறு யாருமே துணை கிடையாது.
யாரும் உங்களைய ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அந்த தைரியம், அதே தைரியம் தான் எனக்கு அங்கேயும் நான் ஏற்கனவே மயிரிலையில் உயிர் தப்பினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அன்னைக்கும் நடந்தது அதுதான். ஆக தேவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு எதிர்த்து நிற்போம் ஒருவனுமே கிடையாது. இந்த விசுவாசம் உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கணும். இது மாத்திரமில்லை, அடுத்து ஒரு சம்பவம், அதே கடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிரதர் கூட அவங்களோட இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.